வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் இருக்க சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் சப்ஜெக்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் 1ல் இருக்க நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. இந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஷின். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஹைலைட் பண்ணி உங்களோட எக்ஸாமில் இந்த கொஷின் வரும்போது எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் சப்ஜெக்டோட மைண்ட் மேப் வீடியோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அது வீடியோவுமே போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க மேலே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான ஒரு கொஷினும் கூட. சைல்ட் ரைட்ஸ்ன்னு அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட பொறுப்பு. குழந்தைங்களை பாதுகாக்கிறதே வந்து கவர்மெண்ட்டோட பொறுப்பு தான். அவங்க தான் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், அவங்க தான் அதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணணும், எல்லா ஆர்கனைசேஷனும் அவங்க தான் வச்சுருப்பாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஸோ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்க, ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத இந்த கொஷினோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்க போது. ஸோ அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் பென்னும் பென்சிலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். அதெல்லாம் ஹைலைட் பண்ணி நீங்கள் உங்கள் எக்ஸாமில் எழுதுனீங்கன்னா இந்த கொஷனுக்கு கண்டிப்பாக 10 out of 10 நீங்கள் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான கொஷின், அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயங்களும் இந்த கொஷினில் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ சில்ட்ரன் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரியோட பில்டிங் பிளாக்ஸே யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான். ஸோ அவங்க தான் வளர்ந்து ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சியை உருவாக்கவே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய தலைவர்களே சொன்ன விஷயங்கள். நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் கொலை பண்ணுறது தப்புன்னு ஏன் சில கண்ட்ரிஸ் சொல்கிறாங்கன்னா அவங்களோட எதிர்காலத்தை அவங்களே வந்து சாகடிக்கிறதா வந்து அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில டிசீஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. அதனால் அந்த நாட்டு மக்கள் தொகை வந்து கம்மியாயிடும், குழந்தைங்க கம்மியாயிடுவாங்க, அதே மாதிரி வந்து அந்த வாலிபர்கள்லாம் வந்து கம்மியாயிடுவாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுனா நிறைய டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது, நிறைய வார்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது, இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கண்ட்ரியோட வளர்ச்சியை டவுன் பண்ணுறதுக்காக சில கண்ட்ரிஸ் ஸ்ட்ராட்டஜிஸாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய ரிசர்ச்சில் பார்த்துருக்கோம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குழந்தை தான் அந்த கண்ட்ரியோட ஒரு பில்டிங் பிளாக்ஸே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஃபுல் பொட்டான்ஷியல் அவங்க கொடுக்கறதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ நான் ரீட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக 25 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடும். ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் சில்ட்ரன் மஸ்ட் ஹேவ் அக்சஸ் டு குவாலிட்டி எஜுகேஷன், நியூட்ரிஷன் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட் டு அச்சீவ் திஸ். ஸோ என்ன நெக்ஸ்ட்டு சொல்ல வராங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னாலே என்னது, சைல்டுக்கான உரிமைகள், குழந்தைங்களுக்கான உரிமை எல்லாமே இருக்கணும். அது பேசிக்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு படிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது குவாலிட்டியான எஜுகேஷன் நம்ம கொடுத்துட்டோம்னாலே எதிர்காலத்தை நம்ம உருவாக்கிட்டோம்னு அர்த்தம். அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், வசதி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நம்ம கல்வியை கொடுத்துட்டாலே போதும், அது வந்து அந்த நாட்டை வந்து முன்னேற்றிடும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனான ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி செக்யூரான என்விரான்மெண்ட், நிறைய இடத்துல இது இல்லை. முன்ன காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூர் என்விரான்மெண்ட்டே இல்லை. வேறு யாரோ ஒருத்தங்க வந்து நம்மளை நாட்டை ஆட்சி பண்ணாங்க, அவங்கக்கிட்ட நம்ம அடிமைத்தனத்தில் இருந்தோம். அந்த என்விரான்மெண்ட்டில் குழந்தைங்களோட வளர்ச்சியே எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இந்த 3 விஷயங்களையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த என்ஜிஓட ஒரு விஷயமாக அவங்க ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க, கோலாக வந்து அவங்க டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேரியஸ் என்ஜிஓஸ் ஒர்க்கிங் ஹாப்பியர் அண்ட் ஹெல்த்தியர் சில்ட்ரன். இது வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணும்னா எவ்வளோ விஷயம் தான் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆர்வமாக இருக்கிற இந்த சோஷியலிஸ்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து அவங்களா பண்ணுறாங்க. இதை பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஏன்னா இதை அவங்க ஃபுல்ஃபில்லாக இன்னும் ஒரு ஹார்ட்டோட பண்ணுறதுனால இது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னென்ன என்ஜிஓஸ்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். All children deserve to live in safe, nutritious home where they can feel valued and loved. அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் சேஃபான இடத்துல வாழ்கிறதுக்கான வாழ்வாதாரம், அவங்களுக்கான ஒரு தனி வீடு, அதே மாதிரி அவங்க வந்து நல்லா தான் இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்கன்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே வர வைக்கணும் அப்படின்றது இவங்களோட நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் எங்கே இருக்காங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோன்னா லோயஸ்ட் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. இந்த மாதிரி ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க,
அதுக்கப்புறம் வறுமை கோட்டுனா அந்த அந்த கோட்டு கீழே இருக்கிறவங்கன்னு மட்டும் கிடையாது, அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி ஏங்குறது கிடையாது. ஒரு நல்ல வீடு வேணும், ஒரு நல்ல சேஃபான என்விரான்மெண்ட் வேணும்னு ஏங்குறது கிடையாது. அப்போ இதை ஏங்குறவங்க யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோயர் செக்ஷன் பீப்புள் தான் வந்து இதுக்காக ஏங்குறாங்க சொசைட்டியில். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக நம்ம எழுந்து பேசணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, எஜுகேஷன் தேவையா, ஓகே அதை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் தேவையா, அதை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கும் இந்த நாட்டில் சம உரிமை இருக்குன்றத அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். அது இருக்குன்றதை அவங்க உணரணும். ஸோ ஈக்குவாலிட்டின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இது வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி, கேஸ்ட் பேஸ் பண்ணி, கிளாஸ் பேஸ் பண்ணி, ரேஸ் பேஸ் பண்ணி, ரிலீஜியன் பேஸ் பண்ணி நம்ம அவங்கள எந்த விதத்துலையும் ஒதுக்கிடக்கூடாது. அவங்களுக்கு தகுதியான எல்லா விஷயத்தையுமே எல்லா குழந்தைங்களும் எப்படி அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி லோயர் செக்ஷன் அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள்ஸுமே அனுபவிக்கணும் அப்படின்றது ஒரு நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ஜிஓ வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நோ சில்ட்ரன், யாருக்குமே எஜுகேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லவே கூடாது. எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்க படிக்கணும்னாலே கண்டிப்பாக பணம் தேவை இந்த காலகட்டத்தில். அப்போது அதுக்கான ஸ்காலர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கிராமத்தில் இருக்காங்கோ, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குக்கிராமம்னு சொல்லுவாங்க, வளர்ச்சியே அடையாத ஒரு ஊரெலாம் இருப்பாங்கள்ல, அதில் குக்கிராமம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான பிளேஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் படிப்பு வேணும்னா அவங்க எப்படி படிக்க முடியும்? அவங்கக்கிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை, அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போகிறாங்க, அவங்க எப்படி படிக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கறது. அப்படி கொடுக்கும்போது அந்த ஊரில் கூட சில டேலண்டான சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களும் படித்து நம்மளோட கண்ட்ரீஸோட ஒன் ஆஃப் த பில்டிங் பிளாக்ஸாக அவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன மாதிரியான என்ஜிஓஸ் தமிழ்நாட்டில் இருக்குது சைல்ட் ரைட்ஸ்க்காகன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிசிஆர்ன்னு சொல்கிறாங்க, சென்டர் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகன்ஷா பப்ளிக் சேரிட்டேபிள் ட்ரஸ்ட். ஸோ இது 2 வந்து மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு வந்து 10 கிட்ட உங்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்கன்றது 1 by 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அமர் சேவா சங்கம், நெக்ஸ்ட்டு பூமி, நெக்ஸ்ட்டு அன்னை சேரிட்டேபிள் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ஆக்ஷன் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், ஈகம் ஃபவுண்டேஷன், இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட், சிவானந்தா குருகுலம், நெக்ஸ்ட் SOS சில்ட்ரன்ஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்னென்ன இடத்துல இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் சிசிஆர்ன்னு சொல்கிற சென்டர் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இவங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்காகவும் சைல்ட் ரைட்ஸ் அண்டு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ், ஸோ அதுக்காக வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட லாங் டேர்மாக இருக்கிற இவங்களோட ஸ்கீம்ஸ் மூலிமா, தட் மீன்ஸ் ட்ரஸ்ட் மூலிமா இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு இவங்க வந்து உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அகன்ஷா பப்ளிக் சேரிட்டேபிள் ட்ரஸ்ட் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இது இருக்குது. இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீக்கெண்டில் மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அட் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் நீடி கிட்ஸ் அண்ட் உமன் இன் திருவான்மியூர் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ இவங்க வந்து பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு ஹோம்ஸ், குழந்தைங்களுக்கும் உமன்ஸுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது ஹெல்த் ரீதியாக அப்படின்னா இவங்க வந்து இந்த வீக்கெண்ட்ஸில் இந்த ட்ரஸ்ட் மூலிமா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. மட்டும் கிடையாது, they work towards education, health, livelihoods, culture and ecology, especially engaging with the young children. இவங்க வந்து அதுக்கு மட்டும் கிடையாது, இவங்க வேறு எதுக்கெலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக ஒர்க் பண்ணுறாங்க, ஹெல்த்துக்காக ஒர்க் பண்ணுறாங்க, லிவ்லிஹுட்ஸுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து எஸ்பெஷலாக யாரெல்லாம் எங்கேஜ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா யங் சில்ட்ரன்ஸ் வந்து எங்கேஜ் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அமர் சேவா சங்கம். இது எல்லாமே நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஹைலைட் பண்ணி எழுதணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியர் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஊனமுற்றோர்களுக்காக தான். இது வந்து ரூரல் ஏரியாஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. எந்த வில்லேஜில் இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயக்குடி வில்லேஜில் வந்து இது வந்து எங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பூமி வாஸ் ஃபவுண்டட் பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமின்ற ட்ரஸ்ட் வந்து யாரால் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸால். இது வந்து அண்டர் ப்ரிவிலேஜ்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இட் மெம்பர்ஸ் ஒர்க்ஸ் டுகெதர் எஜுகேஷன் அண்ட் சிவில் இனிஷியேட்ஸ். ஸோ இது வந்து இந்த மெம்பர்ஸ் தான் அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு அன்னை சேரிட்டபிள் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். இது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா 2004 கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டி ஜோசப் ஷேவியர், நெக்ஸ்ட்டு மிஸ்டர் சி அமலா நாயகி. ஸோ இவங்க தான் இதோட ஃபவுண்டராக வந்து இருக்காங்க, ஹெட்டாக வந்து இருக்காங்க.
இவங்க எதுக்காகலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டரிங் சர்வீஸாக இருக்க லெஸ் ப்ரிவலேஜ், அண்டர் ப்ரிவலேஜ், அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ், அப்ரோஸ்டு உமன், இந்த மாதிரி விதவை பெண்களாக இருக்காங்க அவங்களுக்கு, அதுமாரி கைவிடப்பட்ட பெண்களாக இருக்காங்க, உமன்ஸ் வந்து யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும், லெஸ் ப்ரிவலேஜ், அண்டர் ப்ரிவலேஜ், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் கடைசியாக வந்து இவங்க டிசேபிள்டு பர்சன்ஸ், ஊனமுற்றவர்களுக்கும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் CERன்னு சொல்கிற கம்யூனிட்டி ஆக்ஷன் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து 1932 வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. இது வந்து 37 இயர்ஸாக வந்து புதுக்கோட்டையில் இருக்குது. ப்ளஸ் வந்து மதுரை அண்டு கரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இது வந்து அந்த சுற்றி இருக்கிற பகுதிக்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஈகாம் ஃபவுண்டேஷன் பார்க்கும்போது இஸ் ஒன் ஆஃப் த NGO தட் ப்ரொவைட்ஸ் குவாலிட்டி ஹெல்த் கேர் டு நீடி சில்ட்ரன். யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப முடியாமல் இந்த ட்ரீட்மெண்ட் கூட பண்ண முடியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து குவாலிட்டியான ஹெல்த் கேர், என்ன மாதிரியான உடம்புல பிரச்சனை, இந்த மருந்து கூட வாங்கி அந்த காயத்துக்கு போட முடியாமல் இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க. இது வந்து எப்போ ஃபவுண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2009. இது வந்து நுங்கம்பாக்கம், சென்னையில் வந்து இருக்குது. இது வந்து குழந்தைங்களோட வெல்பீயிங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட். இது வந்து பார்த்தோன்னா 1985 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. SMA ஜினாக் அப்படின்றவர். இவர் வந்து விஷுவலி சேலஞ்சு ஆக்டிவிட்டீஸ் இன் மதுரை டிஸ்ட்ரிக் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. இது வந்து விஷுவலி சேலஞ்சு செல்ஃப் ரிலையன்ஸ் த்ரோ செவரல் இனிஷியேட்டிவ் வந்து விஷுவலாக சேலஞ்சு பர்சன்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுமாதிரி செல்ஃப் ரிலையன்ஸாக வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிவானந்தா குருகுலம். இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோன்னா 1945 சென்னையில், தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில் வந்து 1945 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 75 இயர்ஸாக வந்து ரன்னிங்கில் இருந்துகிட்ருக்கு. இதில் வந்து யாரெல்லாம் வறுமை கோட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும். ஏன்னா வறுமை கோட்டில் இருக்கிறவங்க கீழே இந்த வறுமையில் வாடுறவங்களே வந்து மெயினாக படிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு படிப்பை விட வயிறு ரொம்ப முக்கியமாக இருக்குது, சாப்பிடணும், உயிர் வாழணுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் எஜுகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் SOS சில்ட்ரன்ஸ் வில்லேஜ். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்குது, சென்னையில். இது வந்து 1979 வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து என்ன நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா புவர் அண்ட் நீடி சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் த லவ்விங் கேர் ஆஃப் இட்ஸ் மெம்பர். யாரெல்லாம் வந்து ரொம்ப வறுமையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த அன்பு தேவை. ஸோ நிறைய குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டோரமாக அந்த குடிசெல்லாம் வாழ்வாங்களே, நிறைய படத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்புக்காக ஏங்குவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, சின்ன குழந்தையெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் விளையாடுவாங்க. அந்த ரோட்டில் இருக்கிற சில மெம்பர்ஸ் வந்து மனிதாபிமானத்தோடு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை கீழே விழுந்த போய் தூக்குறது, அந்த குழந்தை ரோட்டில் அடிப்படாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான லவ் அண்ட் கேரில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள தேடி தேடி போய் உதவி பண்ணுறது இந்த ஃபவுண்டேஷனோட ஒர்க்காக வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் என்னென்ன மாதிரியான NGOs இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து சைல்டு ரைட்ஸ் அண்ட் யூ. இது வந்து டாப் NGOவாக இருக்குது. இது வந்து மும்பையில் தான் இதோட ஹெட் குவார்ட்டராக இருக்குது. இது வந்து அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ஆஃபீஸ் வந்து பார்த்தோன்னா எங்கெல்லாம் இருக்குன்னா டாப் சிட்டிஸ் இன் இந்தியா, டெல்லி, பெங்களூர், கொல்கட்டா அந்த மாதிரியான இடத்துல இருக்குது. இவங்க வந்து 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியா முழுக்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டேட்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ்க்கு வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைல்டு லேபர், சைல்டு மேரேஜ், அதுக்கெல்லாம் இவங்க அகெயின்ஸ்டாக வந்து போராடிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, ஹெல்த் வைஸ் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விதமான படிப்பு கொடுக்கணும் அப்படின்றதே இவங்களோட நோக்கமாக வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் ரக்ஷா பாரத் அப்படின்றது வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து க்ளோஸ் கோஆர்டினேஷன் வித் கவர்மெண்ட் ஏஜென்சி அஸ் வேரியஸ் லெவல்ஸ். இது வந்து கவர்மெண்ட் ஏஜென்சியோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, சேர்ந்து அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நேஷ்னல், ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது வந்து சில்ட்ரன்ஸ்க்காக, எல்லா பொதுவாக இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்காக வந்து இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு டவுட் வரலாம், இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சு, இவங்களை எப்படி போய் நம்ம காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. இவங்களே இவங்களை சுற்றி இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு அவங்க கண்ணில் படுறவங்களுக்காக அவங்களே உதவி செஞ்சிட்ருக்காங்க. நம்ம நிறைய படத்தெல்லாம் பார்க்குறோம்ல, இந்த த்ரெஸ் மூலியமாக நான் படித்தேன்,
இந்த ஸ்கீம்ஸ் மூலயமா நான் படித்தேன், நான் அப்படி தான் முன்னேறி வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ படத்தில் கூட நம்ம சொல்கிற லாரன்ஸ் ஐயா வந்து அவர் மூலிமா வந்து ஆக்டர் லாரன்ஸ் இருக்காங்களா, அவங்க மூலிமா நிறைய ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அவங்க ட்ரஸ்ட் மூலிமா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ட்ரஸ்ட் மூலிமா நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இதுவும், இவங்களும் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. இது மூலிமா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு வெளியில் வருது, நிறைய இடத்துல தெரியாமலே உதவி பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மை ஏஞ்சல்ஸ் அகாடமி, எம்எம்ஏன்னு சொல்கிறாங்க. இது வந்து 3 சென்டர்ஸில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு டெல்லியில், அண்ட் 5 சென்டர்ஸ் இன் ஒடிசாவில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிஹெச்எஃப் அப்படின்னு சொல்கிற சைல்டு ஹெல்ப் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து 2010 வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு குழந்தைக்கான ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கான உரிமைகளை அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அவங்களுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அந்த உரிமைக்காக வந்து இவங்க அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்மைல் ஃபவுண்டேஷன். இந்த ஸ்மைல் ஃபவுண்டேஷன் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ டேரக்ட்லி பெனிஃபிட்டுக்கு இது டேரெக்டாக 75,000 குழந்தைங்களுக்கு வந்து இது பெனிஃபிட் ஆயிருக்கு. அண்ட் தேர் ஃபேமிலிஸ் எவ்ரி இயர் த்ரோ மோர் தென் 350 லைஃப் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட் ஆன் எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் லிவிங்ஹுட். அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு, அவங்களோட ஹெல்த்துக்கு, எஜுகேஷனுக்கு டேரெக்டாகவே 75,000 குழந்தைங்கள் வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி வந்து மோர் தென் 350 பேர் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அவங்க மூலிமா ஹெல்ப் அவங்ககிட்ட ஹெல்ப் வாங்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா என்ஜிஓட கொஷின்ஸ். கிட்டத்தட்ட 10 வந்து பாயிண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலையும், ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து ஹோல் ஸ்டேட்டாக இருக்க இந்தியாவுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஒன் டைம் படித்தாலே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லை மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இதுதான் நீங்கள் படிச்சுக்க போகிற விஷயம். ஸோ இந்த கொஷினை மறக்காமல் கேட்டாங்கன்னா எழுதுங்க. எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்தியாவுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணாமல் எழுதிட்டேன். நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எழுதும்போது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஷின் வந்து எலாபரேட் ஆகும். ஸோ இந்த கொஷின் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஸ்பீடாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்புறம் பொறுமையாக போனாலும் நாங்கள் என்ன குழந்தைங்களா, எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வேர்டாக சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் நான் இந்த டைம் ஸ்பீட் கம்மி பண்ணி நார்மலைஸாக சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ லைக் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நான் எனர்ஜெட்டிக்காக வீடியோஸ் போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே சப்ஜெக்டில் வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. ஸோ அது என்னன்றதை நீங்கள் வேறு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். நீங்களும் உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம் கிட்ட வர வரைக்கும் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் அண்ட் வீடியோஸ் போட முடியுமோ நான் எல்லாமே போகிறேன். நிறைய பேர் பெடகாஜிக்கு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பெடகாஜிக்கான வீடியோஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் அதையுமே வீடியோ போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.